சற்று முன்னர் இந்த துயரமான செய்தி கேட்ட உடனே எனக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ஐயா பாரதி ராஜா ஐயா அவர்கள் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு. உண்மையிலே சொல்றேன், இது சினிமாவுக்கு மட்டும் பேரிழப்பு இல்லை, ஒரு தமிழனுக்குமே பேரிழப்பு. இனி யாருங்க சொல்லுவா? ஒரு நிகழ்ச்சியிலேயோ என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் மீது அவ்வளவு பற்று கொண்டவர் என்றால் அது பாரதி ராஜா சார் தான். அவரோட படம் கடல் பூக்கள் நடிச்ச ஒரு கடல் சார்ந்த படம் அது. அப்போ என்கிட்ட சொல்லுவாரு, கூழு சுண்டல் வாங்கி சாப்பிடுறியா அப்படின்னு ஒரு கிண்டலா சொல்லுவாரு. அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. இப்போ தற்சமயா ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி நானும் சேலம் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களும் அவருடைய சொந்த ஊர் தேனிக்கு போயிருந்தோம். வாக்குழு பாரதி ராஜா சாரை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அங்கே தேனியில் அவரோட தோட்டத்தில் ஒரு கைத்து கட்டில்ல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக, என்னதான் இருந்தாலும் அவருடைய மகன் இறந்ததற்கு பிறகு அவருடைய மனநிலையே சரியில்லாம இருந்தாரு. அப்போ அங்க தேனியில அவரோட தோட்டத்துல இருக்கும்போது நாங்க போயிருந்தேன். அப்போ அவர் கேட்டாரு, டேய் நீ 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 கூலு தானே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் வந்துட்டே தான் இருக்கு. இப்ப கூட பாருங்க, நான் ஷூட்டிங்காக ஒரு 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 கிராமம், பயங்கரமான ஒரு குக்கிராமம். பாரதி ராஜா சார், நான் டைரக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கேன், உங்களுடைய சடங்குல நான் கலந்துக்கணும்னு. டைரக்டர் இப்போ நான் ஷார்ட் முடிச்சுட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் தயவு செய்து பாரதி ராஜா சாரை பார்த்துட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுங்க. இயக்குனர் இமயமே, உங்களுடைய மகன் மனோஜ் அவர்கள் எனது இனிய நண்பர். அவர் கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, 16 வயதினிலே அந்த படத்துக்கு அப்புறம் தான் என்னுடைய அப்பாவுக்கு ஒரு ட்ரைனிங் பாயிண்ட் கிடைச்சது அப்படின்னு. அது இன்னமும் என் மனசுக்குள்ளே இருக்கு. உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்.